அதிமுக கூட்டணி தலைமையில் பாமக கூட்டணி உறுதியானது. 2026 சட்டசபை தேர்தலில் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களாக நாங்கள் முழுமனதோட பாடுபடுவோம். அண்ணன் அன்புமணி அவர்கள் தமிழக அமைச்சரவை துணை முதலமைச்சராக பதவி ஏற்கிறதுக்கு தொண்டர்கள் எங்களோட விருப்பம், அதான் விருப்பம். நாங்கள் கட்சி பாகுபாடின்றி உழைக்க தயாராக இருக்கோம். இன்னைக்கு இந்த கூட்டணி உறுதியானதால பட்டாசு வெடிச்சு இங்க கோயிலூர் வடக்கு ஒன்றிய சார்பாக பாட்டாளி மக்கள் சார்பாக இனிப்பு வழங்கணும். கூட்டணி கண்டிப்பா வெற்றி அடையும். 2024 தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் பாமக கூட்டணி மாபெரும் வெற்றி அடையும். விழுப்புரத்துல சிவி சண்முகம் நிச்சயமா ஜெயிப்பாரு. விக்கிரவாண்டி தொகுதியில பாமக நிச்சயமா ஜெயிக்கும். மயிலம் தொகுதி எல்லா தொகுதியுமே இங்க இருக்கு. விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு அனைத்து தொகுதியுமே வெற்றி கூட்டணி. இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி. அதிமுக பாமக கூட்டணி மிகப்பெரிய மாபெரும் வெற்றி அடையும். நிச்சயமாக தொண்டர்கள் அனைவரும் முழு மனதோட ஒத்துழைப்போம். இந்த கூட்டணி எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்தீங்கன்னா 2 அணிகளா செயல்படுதுன்னு சொல்றாங்க. இந்த விழுப்புரத்தில் எப்படி இருக்கு? 100% அண்ணா அன்புமணி தலைமையில தான் கட்சி இயங்குது. ஐயா தலைமையில 1% கூட கட்சியே கிடையாது. கட்சியில இருக்க எல்லா தொண்டரும் அண்ணா அன்புமணி தலைமையில தான் இருக்கிறோம். இங்க மாவட்ட செயலாளர் CS தலைமையிலையும் அங்க அண்ணா அன்புமணி தலைமையில இருக்கிறோம். மருத்துவர் ஐயா தலைமையில் இருக்கிறவங்களும் சேரனாக எந்த கட்சியில கூட்டணி சேர்ந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க எங்க கூட வந்தா எங்களுக்கு சந்தோஷம். நாங்க ஐயாவை மதிக்கிறோம். ஐயாவை அவங்க தான் சின்ன ஐயாவை ரொம்ப தூட்டுறாங்க. நாங்க ஐயாவை ரொம்ப மதிக்கிறோம். ஐயா தான் நாங்க வணங்குற தெய்வம். ஆனா அவர் தான் மகன்னே தெரியாம ரொம்ப மோசமான, அதாவது ரொம்ப அவர் தரந்தாழ்ந்து பேட்டி அளிக்கிறாரு. அது எங்களுக்கு ரொம்ப பாமக தொண்டர் 100% இருக்க எல்லா தொண்டருக்குமே மன வருத்தம். அன்புமணி அண்ணனை அவர் அந்த மாதிரி தரந்தாழ்ந்து விமர்சிக்க கூடாது. அது இல்லாம அந்த அருள் GK மணி இவங்க 2 பேரும் அண்ணனை ரொம்ப தரந்தாழ்ந்து பேசுறாங்க. அவங்களாம் கட்சியில அதாவது எப்படின்னா அவங்களாம் உறுப்பினரே கிடையாது. அண்ணா GK மணியை அண்ணா எப்பயோ கட்சியை விட்டு எடுத்துட்டாரு. ஆனா அவர் தரந்தாழ்ந்து அண்ணனை விமர்சிக்கிறார். அண்ணன் எவ்வளவு பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்காரு. அதனாலதான் 100%த்துல 90%க்கு மேல பாமக தொண்டர்கள் அனைவரும் அண்ணா அன்புமணி பக்கத்துல தான் இருக்கும்.